வணக்கம் நண்பர்களே. ட்ரம்ப்போட அடுத்த அறிவிப்பு வந்திருக்கு. இது இந்தியாவுக்கு அடின்னு சொல்கிறத விட அம்பானிக்கு மிகப்பெரிய ஆப்பா இருக்குது. காரணம் என்னன்னா, ரஷ்யாவோட மிகப்பெரிய 2 கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் தடை விதிச்சிருக்காங்க, பொருளாதார தடை. அதில் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ரிலையன்ஸ் நயாரா நிறுவனம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போகுது. காரணம் என்னன்னா, ரஷ்யாவுக்கு அதிக அளவு பணம் இதன் மூலியமாக தான் போகுது. அதனால தான் அவங்க தொடர்ந்து சண்டையிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 நிறுவனங்கள் ரோஸ்நெஃப்ட் மற்றும் லூக்கோயில் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்நெஃப்ட் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 31 லட்சம் பீப்பாய் எண்ணெயை ஏற்றுமதி பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 50% அளவுக்கு. அதில் கிட்டத்தட்ட 40% இந்தியா வாங்குறாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆயில் கம்பெனிகள் நேரடியாக அந்த நிறுவனங்கள்ட்ட வாங்கலை, இடைத்தரகர்கள் மூலமாக வாங்குறாங்க. அதனால அந்த தடை இந்தியாவுக்கு பொருந்தாது. ஏன்னா அந்த நிறுவனங்கள் நேரடியாக வாங்கினோம்னா அந்த டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிகள் அமெரிக்காவில் வேறு எந்த ஒரு செயல்பாடும் ஈடுபட முடியாது. இப்போ ரஷ்யாவோட நயாரா நிறுவனம் ரிலையன்ஸோட இந்த அம்பானி குரூப்போட கிட்டத்தட்ட 50% ஷேர் வாங்கியிருக்காங்க. அப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம் நகரில் சுத்திகரிப்பு தொழில் இருக்குது. அந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு தொழிற்சாலையில் ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு பண்ணி அமெரிக்கா ஐரோப்பிய சந்தைகளுக்கு அனுப்பிச்சு நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2022லேருந்து 2025 வரைக்கும் 3 லட்சம் கோடி மதிப்புள்ள அந்த பீப்பாய் எண்ணெயை வாங்கியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு 18 லட்சம் பீப்பாய் வர்றதில்ல, கிட்டத்தட்ட பாதி அளவு ரிலையன்ஸ் கம்பெனிக்கு தான் போகுது. அப்போ அதன் மூலிமா கொள்ளை லாபம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தடை உத்தரவு வந்ததுனால இவங்க அந்த ரஷ்யா கம்பெனியை வாங்கி அதை ஐரோப்பிய சந்தையில் விற்க முடியாது, அமெரிக்க சந்தையிலும் விற்க முடியாது. அப்போ மிகப்பெரிய பாதிப்பு அம்பானிக்கு தான். செம ஆப்பு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இதனால் என்ன ஆகும்னா, அம்பானி குரூப்பு வேறு எங்கேயுமே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதனால ஆயில் சப்ளை நிப்பாட்டிடுவாங்க. அப்படி ஆயில் சப்ளை நிப்பாட்டுறதுனால ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் பேக்வேர்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க அம்பானிக்கு மிகப்பெரிய சரிவை உண்டாக்கும்னு சொல்லி தான் பொருளாதார வல்லுநர்கள்றாங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.